நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி இன்று பதவியேற்க இருக்கும் நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். பேசலாம் ராஜீவ். டெல்லி முழுவதுமே பதவியேற்பு விழாவையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? இன்னும் இந்த டெல்லி மாநிலம் முழுக்க டெல்லி எல்லையில என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? என்னென்ன தடைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? ஆனந்தி, மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக பிரம்மாண்டமாக விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரைவாகவே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்புகள் டெல்லி முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது விழா நடைபெறும் ராஷ்டிரபதி பவன், நாம் தற்போது அங்கு ராஷ்டிரபதி பவன் முன்பாக தான் இருக்கிறோம். இங்க சுமார் 2500 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இது ஒரு அடுக்கு. அதே போல தலைவர்கள் விழாவிற்காக பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வங்கதேசம், இலங்கை, அதே போல மொரீஷியஸ், மாலத்தீவு போன்ற பல்வேறு நாட்டு தலைவர்கள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் தங்கும் விடுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஸ்னைப்பர்ஸ் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல துணை ராணுவ படையினர் என அனைத்து டெல்லி காவல்துறை என 2500க்கும் மேற்பட்ட காவல் படையினர் அந்த பணியில் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் தீவிர கண்காணிப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சிசிடிவி கேமராக்கள் அதிக அளவில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல பேஸ் ரெகனைசேஷன்ஸ், அதாவது முகத்தை சரி பார்க்கும் அந்த ஒரு கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறாக பல அடுக்கு பாதுகாப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சுமார் 10,000 பேர் வரை இந்த விழாவிற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே குடியரசுத் தலைவர் மாளிகையில் இதற்கான அனைத்து ஏற்பாடுகள், குறிப்பாக அவர்களுக்கு இருக்கைகள் அமைப்பது போன்ற விஷயங்கள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை சரியாக அமர வைப்பது, அதே போல இந்த டெல்லியில தற்போது அதிக வெப்பநிலையானது இருக்கக்கூடிய நிலையில அதனை எதிர்கொள்வதற்காக சிறப்பு விருந்தினர்களுக்கு, அதே போல விருந்தினர்களுக்காக குளிரூட்டிகள் ஏர் கண்டிஷனர் அமைப்பது, மின்விசிறி போன்ற அனைத்து ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இவ்வாறு இந்த விழா நடைபெறும் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல விருந்தினருக்கான பாதுகாப்பு, உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விழாவை பொறுத்தவரை வெளிநாட்டு தலைவர்கள் உட்பட தொழிலதிபர்கள், அதே போல உள்நாட்டு பிரபலங்கள், பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்கள், இவர்களை தவிர தூய்மை பணியாளர்கள், பிரதமர் திட்டத்தினுடைய பயனாளர்கள், அதே போல சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தினுடைய தொழிலாளர்கள் என பலரும் இந்த ஒரு விழாவிற்கு, பிரதமருடைய பதவியேற்பு விழாவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக 7:15 மணிக்கு பிரதமர் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. அத்துடன் புதிய அமைச்சரையும் பதவியேற்க இருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கான பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய பிரமாணத்தை செய்து வருகின்றார். இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அண்டை மாநிலங்கள் இடையிலான அந்த எல்லை பகுதிகளில் அதிக அந்த சோதனை சாவடிகள் அமைத்து வாகனங்கள் உள்ளே டெல்லிக்குள் வரும் வாகனங்களை தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்பே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு விடுதிகள், அதாவது தலைவர்கள் தங்கிருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திர விடுதிகளிலும் இவ்வாறாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல ட்ரோன்கள் பறப்பதற்கு, ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கான அனைத்து தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடைகள் அனைத்தும் 2 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த விதிகளை மீறுபவர்கள் சட்டப்படி நடவடிக்கை, அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ராஷ்டிரபதி பவன் அமைந்திருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக தலைவர்கள் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த பகுதிகளிலிருந்து ராஷ்டிரபதி பவன் வரும் இந்த சாலைகள் முழுமையாகவே காவல்துறையினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இங்கு தேவையற்ற அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள் தான் டெல்லி காவல்துறை தரப்பிடமிருந்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம் என்றாலே தெரியும். பிரதமர் 3வது முறையாக பதவியேற்கக்கூடிய நிலையில அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு அளிக்கும் விதமாக பல்வேறு பேனர்கள் வழிநடுக இந்த சாலை முழுமையாகவே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தேவையற்ற அந்த வாகனங்கள் இந்த சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்தால் அதனை அப்புறப்படுத்தும் ஒரு நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அனைத்து தலைவர்கள், அதே போல சிறப்பு விருந்தினர்கள் இந்த விழாவிற்கு வர இருக்கிறதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவ்வாறாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி.
பிரதமர் பதவியேற்பு விழாவையொட்டி டெல்லியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.